வணக்கங்க. நான் டிமார்ட்டில் என்னென்ன வாங்கியிருக்கேன், எவ்வளோ ஆஃபரில் கொடுத்துருக்காங்க, எம்ஆர்பிலேருந்து நமக்கு எவ்வளோ சேவ் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வேமிசில்லி வாங்கியிருக்கேன், சேமியா. இது 800 கிராம். இதோட எம்ஆர்பி 85 ரூபா போட்டிருக்கு. ஆனால் டிமார்ட்டில் 42 ரூபாய்க்கு தான் தராங்க, 42.50 பைசாவுக்கு தராங்க. சக்தி சில்லி பவுடர் இது 200 கிராம் வாங்கியிருக்கேன். இதோட எம்ஆர்பி 135 ரூபா. டிமார்ட் ப்ரைஸ் 75 தான் வருது. வெந்தயம் 100 கிராம் வாங்கியிருக்கேன். இது எம்ஆர்பி 20 ருபீஸ். டிமார்ட் ப்ரைஸ் 14 ரூபா. பாஸ்தா பீட்சா சாஸ் எம்ஆர்பி 45 ரூபா போட்டிருக்கு. டிமார்ட்டில் ஆஃபர் ப்ரைஸில் 41.85 பைசா கொடுத்துருக்காங்க. கிராம்பு வாங்கியிருக்கேன். 20 கிராம் எம்ஆர்பி 35.50 பைசா. டிமார்ட் ரேட் 27 ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க. பஜ்ஜி மாவு வாங்கியிருக்கேன். இது எம்ஆர்பி 54 ரூபா. டிமார்ட் ப்ரைஸ் 27 ரூபா. அடுத்ததாக புட்டு மாவு வாங்கியிருக்கேன். இது டபுள் ஓர்ஸ் கம்பெனியில் சம்பா புட்டு மாவு. எம்ஆர்பி 75. டிமார்ட் ஆஃபர் ப்ரைஸ் 69.75 ருபீஸ் வருது. கண்ணன் தேவன் டீ தூள் எம்ஆர்பி 80 ரூபா போட்டிருக்கு. டிமார்ட் ப்ரைஸ் 70 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வெள்ளை எள்ளு வாங்கியிருக்கேன். எம்ஆர்பி 43 ரூபா. டிமார்ட் ப்ரைஸ் 30 ரூபா.50 பைசா. மிளகு 50 கிராம் 78 ரூபா எம்ஆர்பி. டிமார்ட் ப்ரைஸ் 56 ரூபா. ஜீரகம் லூஸில் வாங்கியிருக்கேன். 50 கிராம் 18 ரூபா.50 பைசா. சோயாபீன்ஸ் 200 கிராம் 42 ரூபா எம்ஆர்பி. டிமார்ட் ப்ரைஸ் 30 ரூபா. சன்லாண்ட் ஆயில் 1 லிட்டர் வாங்கியிருக்கேன். 1 லிட்டர் பேக்காக 3 லிட்டர் வாங்கியிருக்கேன். டோட்டலாக எம்ஆர்பி 125 வருது. டிமார்ட் ப்ரைஸ் 103 ருபீஸ் தான். பூண்டு ஊறுகாய் வாங்கியிருக்கேன். இது டிமார்ட் ப்ரைஸ் 25. இதோட ஒரிஜினல் எம்ஆர்பி 30 ருபீஸ் வருது. அடுத்ததாக மிக்சட் பிக்கல் ஊறுகாய். இது எம்ஆர்பி 40 ரூபா. ஆஃபர் ப்ரைஸாக 28 ரூபாய்க்கு வருது. இது 200 கிராம். அடுத்ததாக பொட்டுக்கடலை 444 கிராம் 35 ரூபா வருது. இது எல்லாமே லூஸில் வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டு புளி வாங்கியிருக்கேன். இதுவும் லூஸில் தான் வாங்கியிருக்கேன். 288 கிராம் 36.58 பைசா. அடுத்ததாக விவிடி கோகோனட் ஆயில் வாங்கியிருக்கேன். இது 1/2 லிட்டர் பேக்கு. எம்ஆர்பி 145 ரூபா. டிமார்ட் ப்ரைஸ் 120 ருபீஸ் வருது. கடலைப்பருப்பு வாங்கியிருக்கேன். இதுவும் லூஸில் தான் வாங்கியிருக்கேன். 270 கிராம் வருது. இது 31 ரூபா. அடுத்ததாக வெள்ளை ரவை வாங்கியிருக்கேன். 1.180 கிராம். இதோட டிமார்ட் ப்ரைஸ் 51.92 ரூபா வருது. அடுத்ததாக வேர்க்கடலை வாங்கியிருக்கேன். இது 410 கிராம். இதோட டிமார்ட் ப்ரைஸ் 53.92 ரூபா வருது. அடுத்ததாக பொரிக்கிற ஜவரிசி வாங்கியிருக்கேன். இது 198 கிராம். டிமார்ட் ப்ரைஸ் 35 ரூபா. ராகி மாவு 908 கிராம் வாங்கியிருக்கேன். இது 42.68 பைசா. ஸோ இதெல்லாம் லூஸில் வாங்கினால நம்ம என்ன எடுக்கிறோமோ அதை போட்டு கொடுத்துட்றாங்க. கோதுமை மாவு 1.646 கிராம். இது 57.61 வருது. சர்க்கரை 3 கிலோ வாங்கியிருக்கேன். 3.358 கிராம் வாங்கியிருக்கேன். டிமார்ட் ப்ரைஸ் 141 ருபீஸ் வருது. அடுத்ததாக சம்பா ரவை வாங்கியிருக்கேன். இது 604 கிராம் 50 ரூபா வருது. வரமிளகாய் வாங்கியிருக்கேன். 218 கிராம் 58.97 பைசா. உளுந்து 1 கிலோ 440 கிராம் வாங்கியிருக்கேன். 169 ரூபா வந்திருக்கு. டிடி பெருங்காயத்தூள் எம்ஆர்பி 92 ரூபா. டிமார்ட் ப்ரைஸ் 77 ரூபா. இந்த தடவை நரிப்பயிறு வாங்கியிருக்கேன். எம்ஆர்பி 81 ரூபா 1/2 கிலோ. டிமார்ட் ப்ரைஸ் 57 ரூபா. ராஜ்மா ஒயிட் வாங்கியிருக்கேன். 1/2 கிலோ 135 ரூபா வருது. டிமார்ட் ப்ரைஸ் 96.50. அடுத்ததாக பச்சைப்பயிறு 646 கிராம் வருது. இது லூஸில் வாங்கியிருந்தேன். 75.58 வருது. துவரம்பருப்பு 884 கிராம் 138 ரூபா வருது. நெக்ஸ்ட்டு டாப் ராமன் கறி நூடுல்ஸ் எம்ஆர்பி 100 ருபீஸ் வருது. 280 கிராம். டிமார்ட் ப்ரைஸ் 75 ருபீஸ் வருது. நெக்ஸ்ட்டு மேகி நூடுல்ஸ் வாங்கியிருக்கேன். எம்ஆர்பி 14 ரூபா. இது டிமார்ட் ப்ரைஸ் 13 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. 2 பேக் வாங்கியிருக்கேன். அடுத்ததாக நான் என்னென்ன நான் ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன்னு பார்க்கலாம். ஒரு ஆயில் கேன் வாங்கியிருக்கேன். இது 1 லிட்டர் ஆயில் கேனு. எம்ஆர்பி 100 ருபீஸ். டிமார்ட் ப்ரைஸ் 79 ருபீஸ். அடுத்ததாக மைல்ட் அண்ட் கிளியர் சோப்னு ஒரு சோப்பு இருந்துச்சு, அது வாங்கியிருந்தேன். எம்ஆர்பி 275 வருது. டிமார்ட் ப்ரைஸ் 137.50 பைசே வருது. அடுத்ததாக அஞ்சரை பெட்டி வாங்கியிருந்தேன். எம்ஆர்பி 120 ருபீஸ் போட்டுருந்துச்சு. டிமார்ட் ஆஃபரில் 99 ருபீஸ்க்கு கிடச்சிச்சு. அடுத்ததாக நிவ்யா மாய்ஸ்சரைசர் வாங்கியிருக்கேன். எம்ஆர்பி 110 ருபீஸ் வருது. ஆஃபர் ப்ரைஸாக 95க்கு கிடைச்சது.
அடுத்ததாக க்ளோ அண்ட் லவ்லி வாங்கியிருக்கேன். டிமார்ட்டில் ஆஃபர் ப்ரைஸில் 89 ருபீஸ்க்கு எனக்கு கிடச்சிச்சு. அடுத்ததாக அரசன் சோப்பு எம்ஆர்பி 26.50 பைசா, ஆஃபரில் 23.50 பைசா கிடச்சிச்சு. ஜான்சன்ஸ் பேபி சோப் வந்து எம்ஆர்பிலேருந்து டிஸ்கவுண்ட்டில் கிடச்சிச்சு. டிமார்ட் ப்ரைஸ் 65 ருபீஸ்க்கு கிடச்சிச்சு. அடுத்ததாக ஹேண்ட் வாஷ் பவுடர் வாங்கியிருந்தேன். இதோட எம்ஆர்பி 10 ரூபா. இது வந்து 8 ருபீஸ்க்கு கொடுத்தாங்க. விம் சோப்பு வந்து 10 ருபீஸோடது 3 வாங்கியிருந்தேன். இது வந்து 9 ருபீஸ்க்கு கொடுத்தாங்க டிமார்ட் ப்ரைஸில். நெக்ஸ்ட்டு பாப்பாக்காக ப்ரஷ் வாங்கியிருந்தோம். கோல்கேட்டில் கிட்ஸ் ப்ரஷ்னே வருது. இதோட எம்ஆர்பி வந்து 70 ருபீஸ் போட்டிருந்தாங்க. டிமார்ட்டில் வந்து ஆஃபரில் 60 ருபீஸ்க்கு கிடச்சிது. பாப்பா ஒன்று எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டா, அதனால தான் அதில் ஒன்று காணும். ஓரல் பி வந்து 6 பீஸ் ப்ரஷ் இருந்துச்சு. இது வந்து 135 ருபீஸ் போட்டிருந்துச்சு எம்ஆர்பி. இது வந்து சாஃப்ட்டு. இது வந்து 99 ருபீஸ்க்கு கொடுத்துருந்தாங்க டிமார்ட்டில். நெக்ஸ்ட்டு ஹார்பிக்கு எம்ஆர்பி 44 ருபீஸ், ஆஃபரில் 41 ருபீஸ்க்கு கிடச்சிது. நெக்ஸ்ட்டு ஹிமாலயோட ஃபேஸ் வாஷ். இது வந்து 299 ருபீஸ் வருது, கிட்டத்தட்ட 300 ருபீஸ். இது 150 ருபீஸ்க்கு கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட 50% வரைக்கும் ஆஃபரில் கிடச்சிது. இது ஒரு நல்ல டீலாக தெரிஞ்சுது, வாங்கிட்டோம். ஸோ இந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் ஃபேஸில் வந்து இந்த ஆக்னிஸ் எல்லாம் நல்லா குறைஞ்சிருக்கு. ஸோ அதனால் நான் இந்த வாட்டியும் இது வாங்கியிருக்கேன். இது எனக்கு 2 மாதத்துக்கு வரும். இது ஒரு நல்ல டீல், அதனால் வாங்கிட்டோம். நெக்ஸ்ட்டு அமிர்தாஞ்சனோட கம்ஃபி. இது வந்து 35 ருபீஸ் போட்டிருந்துச்சு, 30 ருபீஸ்க்கு கிடச்சிது. அடுத்ததாக வீடு துடைக்கிற லிக்விட். இது வந்து 60 ருபீஸ் போட்டிருந்துச்சு எம்ஆர்பி, 500 ml. இப்போ ஆஃபரில் வந்து 45 ருபீஸ்க்கு கிடச்சிது. இதை நான் யூஸ் பண்ணி பார்த்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு, நல்ல வாசனையாக இருந்துச்சு. அடுத்ததாக தீபம் ஆயில் வாங்கியிருந்தேன். இதோட எம்ஆர்பி வந்து 111 ருபீஸ் போட்டிருந்துச்சு. பட் ஆஃபரில் 82 ருபீஸ்க்கு கிடச்சிது. கற்பூரம் 50 கிராம் வந்து 95 ருபீஸ் போட்டிருந்துச்சு. பட் 55 ருபீஸ்க்கு கிடச்சிது. அடுத்ததாக கம்ஃபர்ட் மாதிரி சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபின்னு ஒரு கம்பெனி டிமார்ட்டில் வச்சுருக்காங்க. இது நான் வாங்கியிருந்தேன். எம்ஆர்பி வந்து 229 போட்டிருந்துச்சு. பட் 110 ருபீஸ்க்கு ஆஃபரில் கிடச்சிது. இது ஒரு 1.5 மாதத்துக்கு வரும். ஸோ அதனால் வாங்கியிருக்கேன். லாஸ்ட் டைம் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தேன், நல்லா தான் இருந்தது. அதனால தான் இந்த வாட்டியும் இதையே வாங்கலான்னு வாங்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து வாஷிங் லிக்விட் வாங்கியிருக்கேன். இந்த வாட்டி முகி கம்பெனி வாங்கியிருக்கேன். கிட்டத்தட்ட 1.8 லிட்டர் வருது, நியர்பை 2 லிட்டர் வருது. எம்ஆர்பி வந்து 209 ருபீஸ் வருது. ஆஃபரில் 104க்கு கிடச்சிது. இது ஒரு நல்ல டீலாக தெரிஞ்சுது. ஸோ இந்த ப்ரைஸ்க்கு வந்து 1 லிட்டர் கிடைக்கிறதே அதிசயம். ஆனால் இது வந்து 1.8 லிட்டர் கிடச்சது. இது நல்ல டீலாக தெரிஞ்சுது, அதனால் வாங்கிட்டேன். ஜான்சன்ஸ் பேபி பவுடர். இதோட எம்ஆர்பி 215 வருது. ஆஃபரில் 138க்கு கிடச்சிது. அடுத்ததாக பென் வாங்கியிருந்தோம். செல்லோவில் பட்டர்ஃப்ளோ பென் வாங்கியிருந்தோம். இதோட டிமார்ட் ப்ரைஸ் வந்து 45 ருபீஸ்க்கு கிடச்சிது. ஸோ இந்த பேக்கும் வந்து பிரித்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அடுத்தது சாக்ஸ் வாங்கியிருந்தோம். ஸோ இதுவும் ஹஸ்பண்ட் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது 3 பேர் சாக்ஸ் கொடுத்துருந்தாங்க. 149 ருபீஸ்க்கு கிடச்சிருந்தது. அப்புறம் பாப்பாக்காக அனிமல் ஸ்டிக்கர் வாங்கியிருந்தோம். இது 35 ருபீஸ்க்கு கிடச்சிது. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கியிருக்கேன். ஸோ அதே என்னென்னு பார்க்கலாம். பார்லிஸ் வந்து 40 ருபீஸ் போட்டிருந்துச்சு. பட் டிமார்ட்டில் 20 கிடச்சிது. அப்புறம் 2Mோட ஒரு ஃப்ளேவர் வாங்கியிருந்தோம். அது வந்து 27 ருபீஸ்க்கு கிடச்சிது. நெக்ஸ்ட்டு வந்து பார்லியோட நியூட்ரி கிரன்ச் 1 kg பிஸ்கெட் இருந்துச்சு. இது வந்து 270 போட்டிருந்துச்சு எம்ஆர்பி. பட் ஆஃபரில் வந்து 135க்கு டிமார்ட்டில் கிடச்சிது. ஸோ இது ஒரு நல்ல ஆஃபராக இருந்துச்சு, அதனால் வாங்கிட்டேன். அடுத்ததாக ஒரு டிக்டாக் ஒன்று வாங்கியிருக்கேன். இது 18 ருபீஸ் வந்துச்சு. அடுத்ததாக எலிட்டில் கேக் வாங்கியிருந்தேன். இது வந்து சாக்லேட் ஃப்ளேவர். இதோட ப்ரைஸ் வந்து 50 ருபீஸ் வந்துருந்துச்சு. டிமார்ட்டில் வந்து 38 ருபீஸ்க்கு கிடச்சிது. இதுவும் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இதில் 2 பீஸ் எடுத்து யூஸ் பண்ணியாச்சு. பாப்பாவுக்கு இன்றைக்கி இதான் ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு கொடுத்து விட்ருந்தேன். அடுத்ததாக வந்து மால்கீஸ்ட் பிஸ்கெட் வாங்கியிருந்தேன். இந்த பிஸ்கெட் வந்து எம்ஆர்பி 60 ருபீஸ் வந்துச்சு. ஆஃபரில் 45 ருபீஸ்க்கு கிடச்சிது. அடுத்ததாக A2Bயோட சோன் பாப்படி வாங்கியிருந்தோம். இதோட எம்ஆர்பி 70 ருபீஸ். ஆஃபரில் 55 ருபீஸ்க்கு கிடச்சிது. அடுத்ததாக வந்து பொட்டுக்கடலை, தோல் உரிக்காத பொட்டுக்கடலை முழுசாக இருக்கும். இது வந்து 500 கிராம்ஸு. இது வந்து 95 ருபீஸ் போட்டிருந்துச்சு. ஆஃபரில் 74 ருபீஸ்க்கு கிடச்சிது. ஸோ இது ஒரு நல்ல டீலாக தெரிஞ்சிச்சு, அதனால் வாங்கிட்டேன். ஸோ இதை ஸ்நாக்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டினா நம்ம சட்னி அரைக்கிற கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி பொட்டுக்கடலை வாங்கியிருக்கேன், இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு இதை வாங்கிட்டேன்.
அடுத்ததாக வந்து ஓரியோ பிஸ்கெட் வாங்கியிருந்தேன். இந்த 10 ருபீஸ் பிஸ்கெட் வந்து இங்கே 9 ருபீஸ் 40 பைசேக்கு கொடுத்தாங்க. அடுத்ததாக வந்து ஒரு பிஸ்கெட் வாங்கியிருந்தோம். ஸோ இந்த பிஸ்கெட் வந்து கேஷ்யூ நட் ஃப்ளேவர்னு போட்டிருந்துச்சு. பட் சாப்பிட்டு பார்த்தா சாதாரண பட்டர் பிஸ்கெட் மாதிரி தான் இருந்தது. இதோட எம்ஆர்பி வந்து 45 ருபீஸ் போட்டிருந்துச்சு. ஆஃபரில் 35 ருபீஸ்க்கு கிடச்சிது. ஸோ இதெல்லாம் தான் இந்த வாட்டி நான் வாங்கியிருந்த பொருட்கள் ஃப்ரெண்ட்ஸ். டோட்டலாக பில் எவ்வளோ வந்துச்சு பார்த்திங்கன்னா 5074 ருபீஸ் வந்துச்சு. எனக்கு டோட்டலாக வந்து 1540 ருபீஸ் பக்கம் சேவ் ஆகிருக்கு. இந்த ப்ராடக்டெல்லாம் நான் போத்தனூர் டிமார்ட்டில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க பிடிக்கும்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிரயோஜனமாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து உங்கள் கமெண்ட்டை தெரிவிங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.